ஆண்டி ஹாய் ஆண்டி. ஆண்டி என்னோட கீ ஆக்சுவலி தொலைச்சிட்டேன் நானு. ஆண்டி இதை டூப்ளிகேட் பண்ணணும், பண்ணி தர முடியுமா ஆண்டி? காலையில போட்டுக்கலாங்க. நாங்க போலீஸ் பேசுறோம். சொல்லுங்க. இந்த மாதிரி டூப்ளிகேட் கீ போடலாமா? இல்லங்க, வண்டி வண்டி என்ன? வண்டி என்ன? அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. அண்ணாவா? கால் மீ சார். ஓகேங்க சார். எஸ் சார். ஓகே சார். குழந்தை பிறந்திருக்கு எங்க பாப்பாக்கு. இப்ப நாங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம். நாங்க என்ன பேர் வைக்க போறீங்க பாப்பாக்கு? மிலன். அந்த பேர் எடுத்துட்டு என் பேரை வச்சிருங்க. ஓகேங்க சார். என்னங்க எது பண்ணாலும் எது சொன்னாலும் பண்ணுவேன்னுவீங்க. நீங்க என்ன சொன்னாலும் பண்ணன்றீங்க. நீங்க இதுவுமே போய் உங்க வீட்ல யாருமே பிறக்கல அப்போ? இல்லங்க சார், பிறந்திருக்காங்க சார். நான் இப்ப பாப்பாட்ட கூட நான் தரம் பேசுறீங்களா? எந்த பாப்பாட்ட? கொடுங்க உங்க பாப்பாட்ட. ஹலோ. ஹேமாவா? ஆமாங்கண்ணா. இல்ல எனக்கு பாப்பா பிறக்கலன்னு சொல்லுங்க. சும்மா சொல்லுங்க. இல்லைங்கண்ணா, குழந்தைலாம் எதுவும் பிறக்கலைங்கண்ணா. சார் குழந்தை பிறந்திருக்கு. குழந்தை பக்கத்துல தான் வச்சிருக்க. குழந்தை பிறக்கலங்க. ஒரு சாவியை தொலைச்சிட்டேன், இன்னொரு சாவி டூப்ளிகேட் போட்டு தரேன்றீங்களே. நாளைக்கு என் பையனை நான் தொலைச்சிட்டேன், இன்னொரு பையனை டூப்ளிகேட் போட்டு கொடுப்பீங்களா? கண்ணு முன்னாடி ஒரு விட்னஸ் இருக்காங்க. இருங்க, நான் அவங்க கிட்ட குடுக்குறேன். ஒரே நிமிஷம். அக்கா வணக்கம்க்கா. யாருப்பா நீங்க பேசுறீங்க? அக்கா போன வாரம் உங்க கடைக்கு வந்துட்டு ஒரு வீட்டு திருடணும்ட்டு சாவி வாங்கிட்டு போனேன் இல்லைங்க. வீட்டு திருடணும்னா 50,000 ரூபாய் வாங்குனீங்கக்கா. ஏய், யாரு பாய் பேசுற? 50,000 ரூபாய் வாங்கண்ணா. இப்படிலாம் பேசாதீங்க. மன்னிப்பு சொல்லுங்க. இனிமேட்டு இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்லிடுங்க. பண்ணவே இல்லன்ற எதுக்கு நான் மன்னிப்பு கேக்குறேன்னு எனக்கு தெரியலையே. இனிமே சாவி போட மாட்டேன். இனிமே சாவி போட மாட்டாங்க. இனிமே திருடவே மாட்டேன். இனிமே திருட மாட்டேன்ப்பா. அது வீடா இருந்தாலும் வண்டியா இருந்தாலும் நியாயமா நடப்பேன். எதா இருந்தாலும் நியாயமா நடக்கும் சார். நியாயமா நடந்துக்கோங்க. உங்க பொண்ணு தான் உங்களை பிராங்க் பண்ண சொன்னாங்க. நான் ஆர்ஜே தீபக் பேசுறேன். ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே.